பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மேலே எப்படியாப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்மிஸ்ஸரபிள் ஸ்பிரிட்டா அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஓடுகிற யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற பைபிளில் இருக்கிற சில விஷயங்களை மேற்கோள் காட்டி தான் மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்புக்காக நடத்த முடியும். இந்த தினத்தில் இலவச பொருட்களை கொடுத்து கவர்மெண்ட்டு இன்றைக்கி எல்லா கவர்மெண்ட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஜனங்களுக்கு இலவசமாக அதை தருகிறேன், இலவசமாக இதை தருகிறேன் என்று சொல்லி இலவசங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய இரத்தத்தை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் மேலே, இரத்தத்தின் மேலே கிருபையினாலும் இரக்கத்தினால் நிரப்பி அவரை போல மாற்றுகிற கிருபையை கொடுக்கிறார். அதுக்கு பின்பு அவருடைய ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், விசுவாசிக்க நான் செய்த கிரிகளை தானும் செய்ய மிகல பார்க்கலும் பெரிய கிரைகள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம மேலே அவ்வளோ அளவற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அளவில்லாமல் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்குள் அளவில்லாமல் இருக்கும்போது தான் நாமளும் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படுவோம். அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்குள் அளவோடு இருக்குது என்று சொன்னால் 5க்கும் 10க்கும் அலைவதைப் போல எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று மன்றாடுகிற சூழல் தான் வரும். எனக்கு பிரியமானவர்களே, கொடுக்கிற கைதான். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பிரயாசப்பட வேண்டும். அவருடைய அன்பை விட்டுடாதீங்க. அவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ருசி பாருங்க. அவருடைய கிருபை அளவில்லாமல் ருசி பாருங்க. அவருடைய அக்கினி அளவில்லாமல் ருசி பாருங்க. நமக்கு நேரம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருவோம். இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நான் உட்கார போகிறேன். அந்நிய பாஷையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். வல்லமைக்காக மன்றாட போகிறேன். என் பரிசுத்தத்துக்காக மன்றாட போகிறேன். எனக்குள் குறிப்பிட்ட அக்கினிக்காக மன்றாட போகிறேன். என்னை போல மற்றவர்களையும் கிறிஸ்துவின் அன்புக்காக ஒப்பு கொடுக்க போகிறேன். பண்ணலாம் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வருகிறது. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்ய வல்லவர், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர். இந்த நாளில் அவர் உங்கள் வார்த்தையிலோடு அசைவாடும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தில் அசைவாடும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உங்கள் உணர்வோடு கூட நம்முடைய உணர்வில் அவர் கடந்து வர பிரியமாக இருக்கிறார். மகனே மகளே என்று சொல்லி கட்டி அரவணைக்கிற தெய்வம் அவர். நம்மளை மன்றாடுகிற காரியங்களை அப்படியே விட்டு கண்ணீர் வடித்து சரி போய் தொலை என்று சொல்லி வீணாய் போ என்று சொல்லி அனுப்புகிற தெய்வம் அல்ல. அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நம்மை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் தோற்றது போதும், நீங்கள் கஷ்டப்பட்டது போதும், நீங்கள் புலம்பினது போதும், நீங்கள் வருத்தப்பட்டது போதும். அந்த தெய்வம் அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நன்மைகளை ஊற்ற பிரியமாக இருக்கிறார். அந்த தெய்வத்துடைய அன்பை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நீர் கிருபை செய்வீராகப்பா. அப்பா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய ஆவியினால் நிரப்புவார். யாருக்கெல்லாம் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். யாருக்கெல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பியிருக்கிறாரோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு கூட ஐஸ்வர்யங்களையும் கற்றுத் தருவார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான நாளில் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் இயக்குங்கள் தேவன் விரும்புகிற பாத்திரமாக அர்ப்பணித்துக் கொள்ள ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அன்பு தகப்பனே, நீர் உதவி செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆமென், ஆமென்.